டைம் பார்த்தீங்கன்னா 11 o'clock ஆகுது. இப்போ தான் பார்த்தீங்கன்னா கிளம்பியிருக்கோம். எங்கே போகிறேன் என்னன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் வாங்க. ஆமாங்க, கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 12 மணிக்கு தான் நம்ம வந்துட்டு ரூமில் இருந்தே கிளம்ப ஆரம்பித்தோம். அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு 12:30 மணி இருக்கும். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் வந்து அப்படியே பார்த்திங்கன்னா திருப்பதி பஸ்ஸுமே நல்லபடியாக ஏறிச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா திருத்தணி தாண்டி ஒரு ஸ்டாப்பில் பார்த்திங்கன்னா ஒரு 2:30 மணி இருக்கும். அந்த டைம் பார்த்திங்கன்னா டீ குடிக்க ஸ்டாப் பண்ணாங்க. அப்படியே டீயும் ரொம்ப ஹீட்டாக இருந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு ஜூஸ் பாட்டிலும் வாங்கிட்டு ஒரு 4:30 மணி இருக்கும். அந்த தடவை பார்த்திங்கன்னா திருப்பதி வந்துட்டு இறக்கி விட்டாங்க பஸ் ஸ்டாண்டில். அங்கேருந்து பார்த்திங்கன்னா திருமலைக்கு பஸ்ஸு போவோம். அதை பிடிச்சி பார்த்திங்கன்னா அலப்பிரியில் இறங்கி ஸ்டெப்ஸில் போகிறவங்களும் போவாங்க. இல்லைன்னா பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக திருமலைக்கு பஸ்ஸில் போகிறவங்களும் போவாங்க. நான் அத்தனை மணிக்கே திருமலைக்கு போயிருந்தேன் அப்படின்னா சீக்கிரமாகவே சாமி பார்த்து முடிச்சிருப்பேன். நான் வந்து ஸ்டெப்ஸில் போகிறதுன்றதுனால இறங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லக்கேஜ் போயிட்டு மேலே அமுச்சு விட்டுட்டு ஸ்லீப்பர் எல்லாமே மேலே அமுச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நான் ஸ்டெப்ஸ் ஏறவே ஸ்டார்ட் பண்ணேன். ஆமாங்க, தனியாக நான் மட்டும்தான் போயிருந்தேன். ரொம்ப நாள் திருப்பதி போகணுன்னு நினச்சிட்டே இருந்தேன். சரி, சென்னையில் தானே இருக்கும், வீக் ஆஃப் வர இருந்துச்சு, சரின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு தான் போனேன். கரெக்டாக பார்த்திங்கன்னா 6 மணிக்கு தான் ஸ்டெப்ஸ் ஏறவே ஆரம்பித்தேன். 4:30 மணிக்கெலாம் வந்துட்டேன். ஆனால் பேக்ஸ் கொடுத்துட்டு ஸ்லீப்பர்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு வரதுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 6 மணி ஆகிடுச்சு. அந்த 6 மணிக்கு ஏற ஆரம்பித்தேங்க. அப்போ கொஞ்சம் கூலிங்காக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போக போக நல்லாவே வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்படி பாருங்கள், அதுவும் இந்த ஷீட்டு போட்ட இடத்துலலாம் நடந்து போகும்போதெல்லாம் சரியான வெயில், தாங்க முடியல. ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு. கூட்டம் அந்த அளவுக்கு இருந்துச்சா இல்லையான்ட்டு எனக்கு தெரில. ஃபஸ்ட் டைம் இப்போ தாங்க போகிறேன். இது வரைக்கும் நான் திருப்பதியே போனது கிடையாது. ஃபஸ்ட் டைம் போகும்போதுமே அலப்பிரி ஸ்டெப்ஸில் போனது ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்துச்சு. 3550 ஸ்டெப்ஸு தனியாக சரியாக மயக்கமே வந்துருச்சு. பார்த்திங்கன்னா உட்காந்து தான் போனேன். நான் நினச்சது என்னென்னா ஒரே தடையாக ஏறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஆனால் சத்தியமாக அந்த ஒரு மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக போகும்போதெல்லாம் 10 ஸ்டெப் ஏறினாலே செம்மையாக மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்து அந்த அனிமல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். பார்த்திங்கன்னா நிறையா அனிமல் இருந்துச்சு. ஆனால் ஃப்ரெண்ட்ஸோடு போனால் இந்த ட்ரிப் உண்மையிலே இன்னுமே ரொம்ப ஜாலியாக இருக்கும். நான் வந்துட்டு சிங்கிளாக போனதுனால ஓகே தான், எனக்கு சிங்கிளாக போகிறது பிடிக்கும். அதனால தான் நான் சிங்கிளாக தான் போவேன். ஃப்ரெண்ட்ஸோடு போனால் இன்னும் ஜாலியாக இருக்கும்னு தான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக ஃபேமிலி இல்லைனா ஃப்ரெண்ட்ஸோடு போகணுன்னு தான் நினச்சிட்ருக்கேன். நீங்களாம் திருப்பதி சோலோவாக போயிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த கோபுரம் நேம் எனக்கு எக்ஸாக்டாக தெரில. அங்கே போனோன்னு பார்த்திங்கன்னா ஒரு தேங்காய் வாங்கி உடச்சிட்டு எல்லாருமே ஸ்டெப்ஸில் ரொம்ப முட்டி போட்டு போனாங்க. முட்டி போட்டு போகிறாங்க, பூ வச்சுட்டே போகிறாங்க, பொட்டு வச்சுட்டே போகிறாங்க. நிறைய பேர் ஆந்திரக்காரங்க தாங்க. எனக்கு சத்தியமாக அந்த மொழியே தெரியல. நிறைய பேர் வந்து என்கிட்ட தெலுங்கில் பேசினோடனே என்ன பேசுகிறதுனே சொல்ல தெரியல. நான் தமிழ்னு எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 10 மணி இருக்கும். ஃப்ரீ தரிசனத்துக்கு போயிட்டேன். சாப்பிடவே இல்லை. காலைல சாமி பார்த்துட்டு சாப்பிட்டுக்கலாமேன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். கரெக்டாக ஒரு 10 மணிக்கு ஃப்ரீ தரிசனம் போயிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா நல்லபடியாக சாமியுமே பார்த்துட்டு ஒரு 4:30 மணிக்கெலாம் ரிட்டன் வந்து அங்கேருந்து திருப்பதி வந்து ஒரு 7 மணிக்கெலாம் ரிட்டன் பஸ் ஏறி வந்துட்டேங்க. இப்படி தான் என்னோடய சோலோ ட்ரிப் போச்சு. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.